3.8ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் வரைபடத்தாளில் குறிக்காமல் கீழ்காணும் புள்ளிகள் அமையும் கால் பகுதிகளை காண்க. 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 3.8ல பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னும் கிராஃபில் குறிக்க வேண்டாம், அப்படியே ஓரலாகவே சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ++, ரெண்டாவது குவார்ட்டரில் மைனஸு ப்ளஸ்ஸு, மூணாவது குவார்ட்டரில் மைனஸு, நாலாவது குவார்ட்டரில் ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த மாதிரி தான் புள்ளிகள் அமையும். இப்போ இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ் வருது. எதனால் ரெண்டுமே ப்ளஸ் வருதா? ஏதாவது பாருங்கள், இந்த புள்ளி ப்ளஸ், அப்போ இவன் ஒன்றாவது கால் பகுதியில் வந்துடுவான். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக மைனஸ் இருக்கா இது, அப்போ இவன் எந்த கால் பகுதி? நாலாவது கால் பகுதி. இவன் 0ன்னு வரான். இந்த மாதிரி 0ன்னு வர்றது எக்ஸ் புள்ளி மட்டும் இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸில் வரும். இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸுன்ற புள்ளி மட்டும்தான் இருக்குது, அதனால் இவனும் எக்ஸ் புள்ளியில் தான் வரும். இங்கே 0ன்னு கொடுத்துருக்கு, எக்ஸ் வந்து 0ன்னா ஒய் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒய்யில் வரும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே மைனஸ்ன்னா என்னது, இது தேர்டு குவார்ட்டரில் தான் இருக்கும், அப்போ இது தேர்டு குவார்ட்டர். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக மைனஸ் வந்ததுன்னா ஃபோர்த்து குவார்ட்டர், அப்போ இவன் ஃபோர்த்து குவார்ட்டர். இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் வர்றதால செகண்ட் குவார்ட்டர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸு, ரெண்டாவது ப்ளஸ் நம்பர், இவனும் என்னது செகண்ட் குவார்ட்டர் தான். அப்போது இந்த மாதிரி நம்ம போடலாம். நம்ம விரிவாக வந்து கிராஃப் பேப்பர்லேயே இன்னொரு வீடியோவில் நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்த கணக்கு பார்ப்போம், நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கு பார்க்குறோம். கீழ்காணும் புள்ளிகளை ஒரு வரைபடத்தாளில் குறிக்கவும். இப்போ நம்ம பேப்பர்லேயே குறிக்க சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை நம்ம போட்டுக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் வந்து ப்ளஸ்ன்னு வரும், இது வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும் பாயிண்ட்ஸு, இதில் மைனஸ்ன்னு பாயிண்ட்ஸ் வரும், இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ற பாயிண்ட்ஸ் வரும். இப்படி தான் புள்ளிகள் அமையும். ஒரு வரைபடத்தாளில் எப்போ குறிக்கணும், இது எந்த பகுதியில் குறிக்கணும், நம்ம குறித்து ப்ரீஃபாக நம்ம வந்து இன்னொரு தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஓரலாக பார்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வரும், ரெண்டுமே ப்ளஸ்ன்றதால இவன் வந்து எந்த கால் பகுதியில் வருவான், ஒன்றாவது கால் பகுதி. இவன் வந்து எந்த கால் பகுதியில் வருவான், ரெண்டு மைனஸ் இருக்கிறதால மூணாவது கால் பகுதி. இவன் வந்து ஃபஸ்ட்டே மைனஸ் வந்துடுறதால இவன் 2, இது ரெண்டுமே மைனஸ் வந்துருக்கிறதால 3. இவன் ஒய் ஆக்சிஸ் நம்பர் மட்டும் இருக்கிறதால ஒய் அச்சு. இவன் பாருங்கள் எக்ஸ் அச்சில் மட்டும் இருக்கான். இவனை பாருங்கள் மைனஸ் லாஸ்ட்டில் வர்றதால நான்காவது கால் பகுதி. ஹெச்ன்ற பாயிண்ட் பாருங்கள், இது எக்ஸ்ன்ற புள்ளி மட்டும் வர்றதால எக்ஸ் ஆக்சிஸு. இது பாருங்கள் ரெண்டுமே ப்ளஸ் நம்பர். இவன் எந்த கால் பகுதியில் வருவான், ஒன்றாவது கால் பகுதியில் வருவான்.